ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்ல இருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். இந்த பதிவுல கணியன் பப்ளிகேஷன்ஸ்ல இருந்து நமக்கு வந்து ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வுக்கான புத்தகங்கள் தமிழ் வழியில் எழுதுறவங்களுக்கும் சரி, ஆங்கில வழியில் எழுதுறவங்களுக்கும், இங்கிலீஷ் மீடியம்ல எழுதுறவங்களுக்கும் சரி, இரண்டு மாணவர்களுக்கும் வந்து புத்தகங்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த புத்தகங்கள் என்னென்ன, எவ்வளவு வருது அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ தமிழ் வழி புத்தகம் வந்து 550 ரூபா, 550 ருபீஸ். ஆங்கில வழியில் எழுதுறவங்களுக்கு, இங்கிலீஷ்ல எழுதுறவங்களுக்கு 350 ரூபா புத்தகம். சோ நம்ம மாணவர்கள் நிறைய பேர் தமிழ் புத்தகம் வந்துருச்சா, அதோட டீடைல்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சோ இந்த பதிவுல நம்ம தமிழ் புத்தகத்தை பத்தி பாத்துருவோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த அட்டைப்படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உள்ளுக்குள்ள என்ன கண்டென்ட் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஓரளவுக்கு நீங்க இந்த அட்டைப்படத்தை பார்த்தாலே கெஸ் பண்ணிடலாம். சோ ஒரு 15 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அப்புறம் நம்ம மார்க் டெஸ்ட் நம்ம அட்டென்ட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ அதை வச்சு இனிஷியலா உங்களுக்கு பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் கவர் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா கீ ஃபீச்சர்ஸ் இது உள்ள, அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆப்டிடியூட் இருக்கு, அப்புறம் வந்து ரீசனிங் இருக்கு, அதுக்கப்புறம் ஜிகே ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்காங்க. சோ இந்த புத்தகத்தோட சாம்பிள் பேஜஸ் தமிழ் மீடியம் புத்தகமாகட்டும், இங்கிலீஷ் மீடியம் புத்தகமாகட்டும், இந்த ரெண்டு புத்தகங்களோட சாம்பிள் பேஜஸ் நம்ம ஏற்கனவே கேட்டலாக்ல ஆட் பண்ணிட்டோம். சரிங்களா? சோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இண்டெக்ஸ் கொடுத்திருப்போம், அதுக்கப்புறம் சாம்பிள் பேஜஸ் உங்களுக்கு கொடுத்திருப்போம். சோ அதை பார்த்து கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம கேட்டலாக் ஆக்சஸ் பண்ணுங்க, வாட்ஸ்அப் போயிட்டீங்கனாலே போதும், அது நம்ம கேட்டலாக் கொடுத்திருப்போம். சரிங்களா? எஸ் பாருங்க. சோ இது வந்து தமிழ் புத்தகத்தோட இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு நான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். சோ ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் எத்தனை பக்கங்கள் வந்திருக்குது, அதே போல இது வந்து ஆப்டிடியூட் செக்ஷன்ல மொத்தம் எத்தனை பக்கங்கள் இருக்கு. அதாவது ஆப்டிடியூட் வந்து 17வது டாபிக் ஆரம்பிக்குது. ஸோ அதை வந்து பக்கம் 1 அப்படின்னு போட்டுறாங்க. ஸோ கடைசி டாபிக் வந்து 235வது பக்கத்தில் ஆரம்பிக்கிறாங்க. இல்ல 264ல கடைசி தலைப்பு ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ரீசனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து முதல் ஒரு 1ஆம் பக்கம், அது 36வது தலைப்பு வந்து பக்கம் 1ல ஆரம்பிக்குது. கடைசியில் முடியும் போது 121ல கடைசி தலைப்பு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பொது அறிவு வந்து ஒரு 127 128 பக்கங்கள் உங்களுக்கு வந்து பொதுவான பொது அறிவு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லக்கூடிய ஜிகே வந்து ஒரு 23 பக்கங்கள். அப்புறம் ரயில்வே சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஒரு 7 பக்கங்கள். சமீபத்திய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 6 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்தோட அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான், இந்த வகையில தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில சாம்பிள் பேஜஸ் காமிக்கிறேன். அதையும் பார்த்துட்டு இந்த புத்தகங்கள் தேவைப்படும் மாணவர்கள் அவசியம் இந்த புத்தகத்தை வாங்கிக்கங்க. உங்க தேர்வுக்கு அவசியம் நல்ல முறையில் இது பயன்படும். சரிங்களா? எஸ் எப்படி இருக்கு என்னன்னு பாருங்க. தமிழ்ல நம்மளுக்கு வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த புத்தகம் கண்டிப்பா நல்லாவே பயன்படும். ஏன்னா தமிழ்ல வேற நல்ல புத்தகங்கள் கிடையாது ஆர்ஆர்பிக்கு பொறுத்த வரைக்கும். இந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த புத்தகம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க கணியன் ஆர்ஆர்பி குரூப் டி புத்தகம் வேணும் தமிழ் மீடியம் அப்படின்னு போட்டீங்கன்னா தமிழ் மீடியம் புத்தகத்துக்கான டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்பிடுவோம். பிரைஸ்ல மட்டும் வேரியேஷன்ஸ் வரும். மற்றபடி நம்ம புத்தகங்கள் வந்து சேர்ற ப்ரொசீஜர், நீங்க பே பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் எல்லாமே காமன் தான். சரிங்களா? ஸோ எந்த காரணத்தை கொண்டும் கால்ஸ் வரக்கூடாது. வாட்ஸ்அப் காலும் சரி, ரெகுலர் ஜென்ரல் காலும் சரி, டைரக்ட் கால்ஸும் நீங்க வரக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிருங்க. வாட்ஸ்அப்ல 100% கால்ஸ் அவாய்ட் பண்ணிருங்க. டைரக்ட் கால் வந்து நீங்க வாட்ஸ்அப்ல இந்த புத்தகம்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அந்த டீடைல்ஸ் எல்லாம் முழுமையாக கேட்டதுக்கப்புறம் ஒரு 5 minute 11 second ப்ரொசீஜர் ஆடியோ ஒன்று இருக்கும், அதை அனுப்பி வைப்போம். அது எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆடியோல சொல்லப்படாத விஷயங்கள், இல்லாட்டி சொல்லி சரியா நாங்க சொல்லாத விஷயங்கள் எது இருந்ததுன்னா அதை நீங்க டைரக்டா கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ டைரக்டா கூப்பிடும்போது ஒரு முறை கூப்பிடுறீங்க, நாங்க அட்டன் பண்ணல அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 10-15 நிமிடங்கள் கழிச்சு அடுத்த அழைப்பை நீங்க கொடுக்கலாம். ஏன்னா ஏதாவது மிஸ்டு கால் ஆகுது அப்படின்னா நாங்க வேற வேலையில இருக்கலாம், இல்லாட்டி வேற நண்பர்கள்கிட்ட வேற மாணவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கலாம். ஸோ அந்த வேறையா தான் இருக்கும். ஸோ உடனே கூப்பிடாம ஒரு 10 நிமிஷம் பொறுத்து கூப்பிடுங்க. சரிங்களா? மிஸ்டு கால் பார்த்தா சம்டைம்ஸ் நாங்கள் கூப்பிடுவோம். ஏன்னா அடுத்த கால் அட்டன் பண்ணுற ஃபோன் எடுக்கும்போது இன்னொரு கால் வந்துடும். இந்த கால் வந்துச்சு, மிஸ்டு கால் ஆச்சுன்னு எடுக்கும்போது அடுத்த கால் வந்துடும். அப்புறம் தொடர்ந்து பணியில் இருக்கிறனால அந்த உங்கள் காலை வந்து நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனிக்காமல் போகிறதுக்கு. அதனால ஒரு 10-15 நிமிஷம் பொறுத்து உங்களோட செகண்ட் காலை நீங்கள் ட்ரை பண்ணலாம். எஸ், இந்த புத்தகம் வேணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் அவசியம் நம்ம கடை வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.